ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மகாலய அமாவாசை நாளானது நடக்குதுங்க. இந்த மகாலய அமாவாசை காலத்தில் அடுத்து வரக்கூடிய 3 வாரங்களுக்கு கன்னி ராசி நேயர்களுக்கு தலையெழுத்து எப்படி மாறியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மகாலய அமாவாசையோட சிறப்பு என்னன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கன்னி ராசி நேயர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல இந்த மகாலய அமாவாசை காலத்தில் கன்னி ராசி நேயர்களுக்கு என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே கன்னி ராசி நேயர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்ட நபராக இருப்பாங்கன்னு பார்க்கும் பொழுது அதிக நினைவாற்றல் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னே சொல்லலாம். பொறுமை மிக்கவர் அப்படின்னு உங்களை சொல்லலாங்க. சிக்கலான விஷயத்தினையும் சாதாரணமாக கையாளக்கூடிய தைரியம் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த மகாலய அமாவாசை காலத்தில் இந்த கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தாரர்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த நேரத்தில் வேலை பளு கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனை திட்டமிட்டு முடித்து காட்டி மேல் அதிகாரிகளின் பாராட்டை கண்டிப்பாக நீங்கள் பெறுவீர்கள். என்னதான் கன்னி ராசி நேயர்களுக்கு வேலை பளு அதிகமாக இருந்தாலும் அதை நேர்மையாக செய்து முடித்து அதுக்கேற்ற பலனை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். அதாவது கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு அவங்களுக்கு வேலை ரீதியாக அங்கீகாரம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. வேலை விஷயமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நேரலாம். அடுத்ததாக வியாபாரிகளுக்கு பார்க்கும் பொழுது இந்த மகாலய அமாவாசை காலத்தில் உங்களுக்கு என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு நினைத்த வியாபாரம் நல்லபடியாக முடிந்து நல்ல வருவாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் நினைத்தபடியே உங்கள் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இந்த நேரத்தில் காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். இதனால் வருமான ரீதியாக உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது. நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டம் உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல இறைச்சி வியாபாரிகளுக்கு பார்க்கும் பொழுது லாபம் இயல்பு லாபம் கண்டிப்பாக கிடைக்கலாம். சில்லறை வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரம் சிறப்பாக இந்த நேரத்தில் நடக்கலாம். அதே போல கன்னி ராசியில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவர்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த மகாலய அமாவாசை காலத்தில் உங்களுக்கு குடும்பத்தை பராமரிப்பதில் நிறைய திறமை படிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் கன்னி ராசியில இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளோட நிர்வாக திறமை இந்த நேரத்தில் வெளிப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல மாமியார் மருமகளுடைய உறவு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் சமாதானமாக செல்லும் அப்படின்னு சொல்லப்படுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா வீடு கட்டும் திட்டம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆசைகள் எல்லாமே இந்த நேரத்தில் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய படம் முடிந்தும் இன்னும் வெளிவர இல்லாமல் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதற்குண்டான முயற்சிகள் விரைவில் பழிக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எந்த விஷயத்துக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக விரைவில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக கன்னி ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுடைய படிப்பில் எந்த பாடத்தில் குறைவான மதிப்பெண்களை நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த பாடத்தில் சிறப்பான கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லதுங்க. எந்த பாடத்தை நீங்கள் டல்லாக படிக்கிறீங்களோ அந்த பாடத்தில் அதிக கவனம் செலுத்தி நீங்கள் கடினமாக உழைத்து படித்து வந்தீங்கன்னா இதனால் நல்ல மதிப்பெண்ணும் உங்களுக்கு கிடைக்கலாம். அதே போல் நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் மாணவர்கள் இந்த மகாலய அமாவாசை காலத்தில் கவனமுடன் படித்தீங்கன்னா நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நிகழும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த மகாலய அமாவாசை காலத்தில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நரசிம்மரை புதன்கிழமை அன்று உங்களுடைய பெயரில் அர்ச்சனை செய்து தரிசனம் செய்து வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பாக கன்னி ராசி நேயர்கள் இந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த மகாலய அமாவாசை காலத்தில் என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. அதே போல் இந்த மகாலய அமாவாசையோட சிறப்பு என்னன்றதையும் பார்க்கலாம்.
பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வருடம் முழுவதும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவர்கள் எல்லாம் இந்த மகாலய பட்சத்தின் நேரத்தில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது நிறைய புண்ணியத்தை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால பார்த்தீங்கன்னா பித்ருக்களுடைய தோஷம் அனைத்துமே நீங்கிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பித்ரு பட்சத்தின் 15 நாட்களும் எல்லோரும் தண்ணீரும் இறைக்க முடியாதவர்கள் பார்த்தீங்கன்னா பித்ரு பட்சத்தின் நிறைவாக வரும் மகாலய அமாவாசை நாளில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது புண்ணியத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம். பித்ருக்கள் பூமிக்கு வந்து நம்முடன் தங்கி இருக்கக்கூடிய இந்த 15 நாட்களும் பித்ருக்களை வழிபடுவது மிகவும் சிறப்பானது அப்படின்னு சொல்லப்படுது. மகாலய அமாவாசை நாளான இன்று பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட முறையில் தர்ப்பணம் கொடுத்து பித்ருக்களை வழிபாடு செய்யறதுனால பித்ரு தோஷம் கண்டிப்பாக நீங்கிடும். இதனால் ஓராண்டு முழுவதும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த மகாலய அமாவாசையோட சிறப்பு என்னன்றதை பார்க்கும் பொழுது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிகவும் உயர்வானதாக சொல்லலாம். காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அமாவாசையில் மட்டும்தாங்க பித்ரு லோகத்தில் உள்ள நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து நமக்கு ஆசீர்வாதம் வழங்குவதாக ஐதீகமாக சொல்லப்படுது. அதே போல் எப்படிப்பட்ட பித்ரு தோஷத்தையும் பித்ரு சாபங்களையும் போக்கக்கூடிய ஆற்றல் இந்த மகாலய அமாவாசைக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் வருடத்தில் எந்த மாதத்தில் வரும் அமாவாசையில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட தவறி இருந்தாலும் இந்த மகாலய அமாவாசை அன்று விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்தால் ஓராண்டு அமாவாசை விரதம் இருந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மகாலய அமாவாசை அன்று நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு கோபத்தில் இருந்தாலும் சரி அதை தனித்து அவர்களின் மனதை குளிர வைத்து ஆசி பெறுவதற்கான ஒரு முக்கியமான நாளாக இந்த நாளை சொல்லலாம். இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த மகாலய அமாவாசை நாளில் இந்த மாதிரி விஷயங்களை நீங்களும் செய்திருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறு குளங்களில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறி வழங்குறதுனால நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாளில் சில முக்கியமான விஷயங்களை செய்வதால் பித்ருக்கள் நாம் செய்யும் வழிபாடுகளை ஏற்று நமக்கு ஆசி வழங்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த மகாலய அமாவாசை அன்று பித்ருக்களின் முழு ஆசியும் நீங்கள் பெறுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரை அல்லது கடற்கரையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். அதே போல் குளங்கரையில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறி வழங்குறதுனால இவங்க பித்ருக்களுடைய வடிவில் இருக்கிறதுனால நமக்கு அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் கொடுக்க இந்த நாளில் எந்த நேரம் உகந்த நேரம் பார்க்கும் பொழுது மகாலய அமாவாசை நாளான இன்று பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரத்துடன் இணைந்து வருகிறது அப்படின்னு சொல்லலாம். உத்திரம் அப்படின்னு சொல்லும்போது சூரியனுக்குரிய நட்சத்திரமாக சொல்லப்படுது. சூரிய பகவானை பித்ரு காரியங்களுக்குரிய பலனை தரக்கூடியவர் என்பதால் காலை சூரிய உதயத்திற்கு பிறகு 9:30 மணிக்கு முன்பாக தர்ப்பணம் கொடுத்து விடுவது ரொம்பவே நல்லதுங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பசு மாட்டிற்கு அகத்துக்கீரை, 2 மஞ்சள், வாழைப்பழம், சிறிது வெல்லம் இந்த மாதிரி பொருட்களை தானமாக கொடுக்கலாம். வீட்டிற்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா காலை 11 மணி முதல் 12 மணி வரையிலான நேரத்திற்குள் பித்ருக்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து இலை போட்டு பரிமாறி தீபாராதனை காட்டி படைக்கலாம். அதன் பிறகு முதலில் காகத்திற்கு சாதம் வைக்கணும். அதன் பிறகு யாராவது இயலாத நிலையில் இருப்பவர்களுக்கு உணவு கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்யறதுனால பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால நம்முடைய முன்னோர்களும் சனி பகவானும் கண்டிப்பாக மகிழ்ச்சி அடைவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த மகாலய அமாவாசை நாளில் கன்னி ராசி நேயர்களுக்கு என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும்
நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.